ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷிராரு உம்மதி அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் அல் முத்தஃபைஹிகூன். என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற மிக மோசமானவர்கள் யாரு என்று சொன்னா 3 பேரை பத்தி சொன்னார். அந்த 3மே நாவோடு சம்பந்தப்பட்டவர். முதலாவது சொன்னா அஸ்ஸர்சாரூன். சர்சார் என்று சொன்னா எந்த லிமிட்டும் இல்லாம பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது ஒரு வரையறை நெறிமுறை இல்லாம எதை பேசுறன்னு தெரியாம, எந்த இடத்துல எப்படி பேசுறன்னு தெரியாம எதையா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவங்களை தான் சொல்ற சர்சாரூன் என்று சொல்லி. இவங்களூடாக எத்தனையோ அபாயங்கள் நடக்க முடியும். எத்தனையோ பேருடைய மானங்கள், எத்தனையோ பேருடைய மனசுகள், இதெல்லாமே பாதிக்கப்படுறதற்கு முடியும். எத்தனையோ பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள் அம்பலமாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது முதலாவதால். ரெண்டாவதால் சொன்னா அல் முத்தஷத்திக். முத்தஷத்திக் என்று சொல்றது உண்மையிலே தண்ட வார்த்தை ஊடாக இன்னொருத்தரை கிண்டல் அடிக்கின்றவர். இது அந்த பரிகாசம் செய்தல் என்று சொல்றதும் அல்ல. பரிகாசம் என்று சொல்ற நேரத்தில் அது ஒரு வகையான அங்கீகாரம் உள்ள ஒரு விஷயம் மாதிரி தானே. ஆனா இது பர்பஸ்லி ஒருத்தரை காயப்படுத்துகின்ற நோக்கத்துல கிண்டல் அடிக்கிறது, ஒருத்தரை ஏளனப்படுத்து. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அல் முத்தஷத்திகூன் என்று சொல்லி. அப்ப ஆக்கள் அவங்களோட ஸ்பீச்சுகள்லையும் செலவில் அதை செய்வாங்க, சாதாரண பேச்சு வழக்குலையும் செய்வாங்க. அப்படி நிறைய இன்னொருத்தரை தாக்குகின்ற மாதிரி அல்லது கிண்டல் அடிக்கின்ற தோரணையில பேசுற சிலவேல ஒரு ஜோக் கொண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த தோரணையில ஒருத்தரை அந்த கிண்டல் அடிக்கின்ற விஷயம் செய்வார்கள். அப்ப இதுவும் என்ன, ஷிராரு உம்மத்தில ஒரு ஆள். அடுத்தது மூணாவது சொன்ன அல் முத்தஃபைஹிகூன். அவங்க யாரு? ஒரு விஷயத்தை தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி பேசுகின்றவர்கள். அவங்க பேசினாலே அவருடைய பெருமையை தான் பேசுவார். அப்ப நான் உங்களை விட என்ற லெவல் கூட என்ற காட்டுற மாதிரி தான் நீக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே. பொதுவாகவே இந்த தக்கப்புர், இந்த பெருமையை பத்தி ரசூல்லா சொல்ற நேரத்துல அந்த 2 முக்கியமான விஷயத்தை சொன்னார். பத்ருல் ஹக்கி வகிம்துன் நாஸ். சத்தியத்தை அது உண்மைன்னு தெரிஞ்சு கொண்டே அவர் அதை ஏற்க மாட்டார், அவர் மறுப்பார். அதே மாதிரி மக்களை தரக்குறைவா பார்ப்பார். அவர் உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற அந்த நிலைமையை மீக்காது, மக்களை அவர் சரிசமமா மதிக்கவும் மாட்டார். அப்ப இதுதான் அந்த பெருமை என்று சொல்ற. அவருடைய பேச்செல்லாமே இதுதான் வெளிப்படும். இப்படி உள்ளவர் தான் அல் முத்தஃபைஹிகூன் என்று சொன்னார். அப்ப இந்த மனிதர்கள் இந்த உம்மத்தில் இருக்கின்ற ஆக மோசமானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இதுல தெளிவா விளங்குறேன்னா, இப்ப இந்த ஹதீஸ் தெளிவாக 3 விஷயங்களை சொல்லி இந்த 3ம் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவை என்று சொல்லி சொன்னேன்.